வெல்கம் டு டேஃபைஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளிஃபிகேஷன். ஸோ சிம்பிளிஃபிகேஷனோட பேசிக் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்பர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டத்தோட பேசிக்ஸு, அதோட டிவிசிபிலிட்டி ரூல், யூனிட் டிஜிட்டு, சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற வீடியோஸ் வந்து நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டாகவே போட்டிருந்தோம். ஸோ நம்பர் சிஸ்டத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் பேசிக்ஸ். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்லேயுமே நிறையா இருக்குது. நம்ம ரெக்கரிங் டெசிமல், லேடர் சம்ஸ் இந்த மாதிரி இருக்குது. நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவில் அதை கொண்டு வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் தான். ஸோ பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றது எப்பயுமே ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பெரிய ஈக்குவேஷன் மாதிரி தெரியும். அதை நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். கடைசியாக ஆன்சர் பண்ணோம்னா ஒரு டிஜிட்டில் வர ஆன்சர், அதான் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ ஒரு பெரிய ஈக்குவேஷனை சிறுசு பண்ணுறது என்னது சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இதுக்கு வந்து ஒரு ரூல் இருக்குது. ஸோ எந்த மாதிரி ரூல் இருக்குது அப்படின்னா, ஸோ நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே நம்மளுக்கு போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் போர்ட் மாஸ். ஆக்சுவலாக ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இருக்கும்ல. இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது மேக்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னெல்லாம் செய்யலாம், ஒன்று அடிஷன் இல்லை சப்ராக்ஷன் பண்ணுவோம், இல்லை மல்டிப்ளிகேஷன் இல்லை டிவிஷன். ஸோ நீங்கள் எது எடுத்தாலுமே இந்த நாலுக்குள்ளேயே கவர் ஆயிரும்ல. இப்போ ஸ்கொயர் வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னு வைங்களேன். இப்போ அதுவும் இந்த மல்டிப்ளிகேஷன் தானே வரும். இப்போ 4 கியூப் அப்படின்னா என்ன அர்த்தம், 4 × 4 × 4 அப்படின்னு தானே, அதாவது ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது தான். ஸோ இதுதான் பேசிக் ஆப்ரேஷன்ஸ்ன்றது மேத்ஸில் இதுதான். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த நாலு தான் நம்ம வச்சு எந்த மேக்ஸ் எந்த சம்ஸ்னாலும் பண்ண போகிறோம். இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ போர்ட் மாஸ் அப்படின்றதுக்கு முன்னாடி வி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், வி போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா அது இந்த ஆர்டரில் தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ எப்பயுமே என்னது லெஃப்ட்லேருந்து ரைட் தான் சால்வ் பண்ணணும், அது இந்த ஆர்டரில் தான் சால்வ் பண்ணணும். அதில் ஒவ்வொன்று என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வி அப்படின்னு சொல்லியாச்சா. இப்போ வி அப்படின்னா என்னன்னா வின் குலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வின் குலம் அப்படின்னா என்ன ஒன்றுல பார். ஸோ பார் போடலாம், இல்லாட்டி வந்து என்ன சொல்லலாம், ஆக்சுவலாக பிராக்கெட் அப்படின்றத சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை தான் சால்வ் பண்ணோம். ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா, ஒரு எவ்வளோ பெரிய ஈக்குவேஷனாக இருந்தாலும் ஃபஸ்ட் இதை தான் சால்வ் பண்ணணும். ஓகே, இது எப்படி கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா, இப்போ 8 - 5 அப்படின்னு வைங்களேன், இப்படி ஒரு பார் போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்னது விண்கலம் அப்படின்றது. ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் பார் போட்டிருப்பாங்க. இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா bracket of 8 - 5 அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது 3 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, இப்போ எப்படி ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, 6 - 8 - 5 பார் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன அர்த்தம், 6 மைனஸ் bracket of 8 - 5 அப்போ இங்கே என்ன அர்த்தம், 6 - 3 = 3. இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி சம்ஸை நம்ம உள்ள வரப்போ பார்க்கலாம். ஸோ இந்த பிராக்கெட்டை யூஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படின்றது. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது பினா வந்து பிராக்கெட் தான். பி அப்படின்றது என்னது பிராக்கெட். ஸோ பிராக்கெட்லேயே நம்மளுக்கு 3 விதமான பிராக்கெட் இருக்குது. ஸோ அதை வைஸ் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரணும். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தது இது. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மால் பிராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த பிராக்கெட்டுக்குள்ளே இருக்க ஈக்குவேஷனை தான் நம்ம சால்வ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கேர்லி. ஸோ நடுவில் இந்த மாதிரி இருக்கா, அப்போ வந்து இது வந்து செகண்டாக சால்வ் பண்ணணும், கேர்லி பிராக்கெட் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இது வந்து ஸ்கொயர் பிராக்கெட். ஸ்கொயர் இந்த மாதிரி ஸ்கொயர் இது இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிராக்கெட் அந்த பி ஆர்டர் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும், அடுத்து இந்த பிராக்கெட்டுக்குள்ள ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த பிராக்கெட்டில் இருக்க ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். நம்ம சம்ஸ் பார்க்குறப்ப அந்த மாதிரி பிராக்கெட் சம்ஸ் இருக்கும். நான் அதை சொல்கிறேன் எப்படி ஃபஸ்ட்டு எதை சால்வ் பண்ணணும், அடுத்து எதை சால்வ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து போர்ட் மாஸில் இருக்க பி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓ இருக்கா. ஸோ இந்த ஓ அப்படின்றத நம்ம ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான் இதுவும். இல்லை ஏதாவது எக்ஸ்போனன்ஸ் இருந்துச்சு, ஏதாச்சும் பவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம இங்கே தான் இதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆஃப் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம பண்ணணும். பவர் இருந்துச்சுன்னா பவரை பண்ணணும், கியூப் ஸ்கொயர் எதுனாலும் நம்ம என்னது ஃபஸ்ட்டு பவர் பண்ணணும். ஸோ ஆஃப் அப்படின்றது ஆக்சுவலாக என்னது ஒரு மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து போர்ட் மாஸில் பிக்கு அப்புறம் ஓ, அது வந்து ஆஃப் இல்லை ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது, இப்போ போர்ட் மாஸ் வி போர்ட் மாஸில் இது 3 பார்த்தாச்சா. இப்போ அடுத்து இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ எப்பயுமே மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 10 ÷ 5 × 3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து 10 / இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்னது 15. அப்போ 10 ÷ 15 அப்படின்னா அடிச்சு கொடுத்தா என்ன வரும், 2/3 வரும். ஸோ இந்த வந்து தப்பு. ஸோ இந்த மாதிரி போட்டால் தப்பு. அப்போ நம்மளுக்கு இந்த போர்ட் மாஸ் ரூலை ஃபாலோ பண்ணாதான் இது கரெக்டாக வரும். அப்போ 10
டிவைடட் பை 5 இன்டூ 3 அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் படி நம்மளுக்கு இதுல இந்த இது இருக்கிறதுல எது ஃபர்ஸ்ட் வருது டிவிஷன். அப்போ டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்போ 10 டிவைடட் பை 5 2. அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆன்சர் 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து போர்ட் மாஸோட ஒரு பேசிக் கான்செப்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆர்டர்ல பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணணும். ஸோ அடிஷன் சப்ராக்ஷன் கூட பிரச்சனை இல்லை, நீ எப்படி பண்ணாலும். ஆனால் ஒரு நார்மல் ப்ரொசீஜர் அப்படின்றப்ப அடிஷன் அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் அப்படின்றது தான். இப்போ வந்து 5 இன்டூ 6 டிவைடட் பை 30 ப்ளஸ் 12 மைனஸ் 5. ஸோ எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் படி எதை சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே இருக்கா, ஸோ எதை வேணாலும் நீங்கள் சால்வ் பண்ணலாமா கேட்டால் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு போர்ட் மாஸ் படி டிவிஷன் இருக்கு. இது இங்கே பொறுத்த வரைக்கும் என்னது டிவிஷன் இருக்கா, அப்போ இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அப்போ 5 இன்டூ 6 டிவைடட் பை 30 ப்ளஸ் 12 மைனஸ் 5. அப்போ இங்கே என்ன அடிச்சு கொடுத்தா என்ன வரும் 5 டைம்ஸ். அப்போ இங்கே அடிச்சா 1. அப்போ 1 ப்ளஸ் 12 மைனஸ் 5. அப்போ ஆட் பண்ண வரும் 13 மைனஸ் 5 8. ஸோ இதுக்கான ஆன்சர் 8. ஸோ இதுதான் சும்மா ஒரு போர்ட் மாஸ்க்கு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் சம் சொன்னேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்னது போர்ட் மாஸ்ல நம்ம டிவிஷன், அப்புறம் இருக்கிறது என்ன ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணணும், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன், அப்புறம் தான் சப்ராக்ஷன். ஸோ இது சிம்பிளிஃபிகேஷனில் இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் தான் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து வி அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம பிராக்கெட் மேலே அந்த இது போட்டிருப்போம், பார் போட்டிருப்போம், அதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராக்கெட். ஸோ பிராக்கெட்லேயுமே 3 பிராக்கெட் இருக்கும், ஸ்மால் பிராக்கெட், கர்லி பிராக்கெட் அண்ட் ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்ட்டு. அதை சால்வ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் ஆர்டர் எக்ஸ்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி என்னது டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன். ஸோ இதுதான் போர்ட் மாஸ்ல நார்மல் பேசிக் சிம்பிளிஃபிகேஷனுக்கான ப்ரொசீஜர். இதை நம்ம எப்படி சம்ல அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन சிம்பிளிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகேவா? இப்போ பாருங்க 3 × 2 + 12 டிவைடட் பை பிராக்கெட் ஆஃப் 6 - 2 × 2 இருக்கா. அப்ப நம்ம போர்ட் மாஸ் படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணுமா. ஓகே, இந்த பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன வரும், இங்க 6 - 2 அப்படின்றது 4. அப்ப 3 × 2 + 12 டிவைடட் பை 4 × 2. ஸோ இதான நம்மளுக்கான ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றது. ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணியாச்சு. அப்போ அடுத்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு என்னது மல்டிப்ளிகேஷன் இருக்கு, பிளஸ் இருக்கு, டிவிஷன் இருக்கு அண்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னது டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தான் என்னது அடிஷன். அப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் டிவைட் பண்ணணுமா. டிவைட் பண்ண என்ன வரும், 3 வரும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கு, 3 × 2 + 3 × 2 இருக்கு. ஓகேவா? இந்த ஈக்குவேஷனை நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ இதில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் தப்பா வரும். ஓகேவா? இப்போ 3 × 2 + 3 × 2 இருக்கா. இப்போ ஃபர்ஸ்ட் நான் இங்கே மல்டிப்ளை பண்ண என்ன 6, இங்கே மல்டிப்ளை பண்ணா 6, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் 12. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 12. ஸோ இதே ஈக்குவேஷன் எழுதுறீங்க. இப்போ 3 × 2 + 3 × 2. இப்போ நான் என்ன ஃபர்ஸ்ட் நீங்கள் போர்ட் மாஸ் படி பண்ணாமல் இந்த ப்ளஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும், 3 × 5 × 2 அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கான ஆன்சர் என்ன வரும், 30 அப்படின்னு வரும். அப்போ இது என்ன தப்பு. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் என்னது 30 கிடையாது, நம்மளுக்கான ஆன்சர் 12 அப்படின்றது தான். ஸோ போர்ட் மாஸ் படி போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் தான் அடிஷன். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாக தான் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும். ஓகே, அடுத்து ஓகே ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ப்ராக்கெட் இருக்குது, இந்த ப்ராக்கெட் இருக்குது, இந்த ப்ராக்கெட் இருக்குது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி படி ஃபர்ஸ்ட் ஸ்மால் ப்ராக்கெட், அப்புறம் தான் கர்லி ப்ராக்கெட், அப்புறம் தான் என்னது ஸ்கொயர் ப்ராக்கெட். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ சப்ராக்ஷனா மல்டிப்ளிகேஷனா அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு எதுக்கு ப்ரியாரிட்டி, மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. போர்ட் மாஸ்ல எம் தானே முன்னாடி வருது. அப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 4 × 15 60. அப்ப 83 - 60 அப்படின்னு போட்டோம்னா இப்போ இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்றோமா. அப்ப 83 - 60 எவ்வளவு, 23. ஓகே, இப்போ இந்த பிராக்கெட்டை மட்டும் எடுத்துக்கோமே. இந்த இதை எடுத்துட்டீங்கன்னா இங்க 9 × 9 + 23. ஸோ இந்த ஈக்குவேஷன் இங்க பாருங்க இந்த பிராக்கெட்ல இருக்கு. இப்போ அதுக்கப்புறம் தான் இந்த இது இருக்கு. ஓகேவா? இப்போ 9 × 9 + 23. இப்போ நான் 9ஐயும் 23 என்ன பண்ணக்கூடாது, ப்ளஸ் பண்ணிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. அப்போ போர்ட் மாஸ் படி ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். இப்போ 81 + 23. இப்போ இங்கே ஆட் பண்ண என்ன வரும், 104 104 வருதா. அப்போ இந்த மொத்த ஈக்குவேஷனையும் நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 104 அப்படின்னு வருது. அப்போ இப்போ இந்த பிராக்கெட் 150 - 104 எவ்வளவு, 150ல் 104 போச்சுன்னா 100 போச்சுன்னா
மீதி இருக்கு எவ்வளோ இருக்கும் 46 இருக்குமா. ஸோ 46 இப்போ பாருங்க 325 ப்ளஸ் 276 டிவைடட் பை இங்கே என்ன இருக்கு 150 மைனஸ் 104 46 ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க இங்கே வந்து ப்ளஸ் இருக்கு இங்கே டிவிஷன் இருக்கு. ஆமாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிக்கு டிவிஷன் தான். அப்போ ஃபர்ஸ்ட் 325 ப்ளஸ் 276 டிவைடட் பை 46 ஓகேவா. இது எத்தனாவது மல்டிப்ளை இருக்கு. இப்போ யூனிட் டிஜிட்டை பாருங்களேன் இங்கேயும் 6 இருக்கு இங்கேயும் 6 இருக்கு. அப்போ 6ஓட 6 மல்டிப்ளை பண்ணா தான் நம்மளுக்கு வரும். அப்போ செக் பண்ணி பார்த்துடலாமா. 6 6 ஆர் 36 ரிமைனிங் 3 24 27 அப்போ எத்தனை டைம்ஸ் 6 டைம்ஸ். அப்போ 325 ப்ளஸ் 6 அப்படின்றப்ப எவ்வளவு 325 ப்ளஸ் 6 331. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 331 அப்படின்றது தான். ஸோ இது போர்ட் மாஸ் படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ போர்ட் மாஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை ஆர்டரை மாற்றி போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாக வரும். ஸோ நமக்கு தப்பாக வர ஆன்சரும் ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகி போட்டுறக்கூடாது. ஓகே இதுவும் அதே மாதிரி ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் தான், பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ ப்ராக்கெட் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 99 வருமா. அப்போ 11 9s are 99. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம டிவைட் பண்ணுமா. அப்போ 121 இன்ட்டு 81 டிவைடட் பை 99. ஓகே வேறு ஏதாவது அடிச்சுக்கலாம் 9 டேபிள்ஸால் அடிக்கலாம். 9 டேபிள்ஸ் அடிச்சா இங்கே 9 டைம்ஸ் இங்கே 11 டைம்ஸ். இதை பார்த்தாலே தெரியுது என்னது 11 டைம்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படிச்சிருக்கோம்னா ஸ்கொயரு கியூப் நீங்கள் நம்பர் சிஸ்டத்தை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அதை நான் திருப்பி சொல்கிறேன். ஸ்கொயர் படிச்சிருக்கணும், கியூப் படிச்சிருக்கணும், ட்ரிப்ளெட்ஸ் வேல்யூ படிச்சிருக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எல்லாமே பார்த்து வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போ 121 அப்படின்னா அது 11 ஸ்கொயரு அப்படின்றது, 324 அப்படின்னா அது 18 ஸ்கொயரு, 361 அப்படின்னா 19 ஸ்கொயரு, 484 அப்படின்னா 22 ஸ்கொயரு. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தோன்னே அந்த ஸ்கொயர் நம்பரா இல்லை என்ன அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். ஓகே இவங்க மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 11 × 9 99. அப்போ இதை நான் ஃபுல்லாக சால்வ் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வருது 99 வருது. ஓகேவா. இப்போ இங்கே இப்போ பாருங்க இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் டிவைட் இருக்கு மல்டிபிள் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் டிவைட் தானே பண்ணணும். 144 டிவைடட் பை 198 இன்டூ 99 அப்படின்னு இருக்கு. ஓகேவா. இப்போ நம்ம இப்போ இதை அடிச்சு கொடுக்கலாம். நம்ம 2 டைம்ஸ் தான் இருக்கு பார்த்தாலே தெரியுது. இப்போ இங்கே அடிச்சு கொடுத்தா 7 2. ஓகே இங்கே என்னது 2.5 இன்டூ 7 2. இப்போ 2.5 இன்டூ 72 எவ்வளோ அப்படின்னு இருக்காங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷனாக நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். நீங்கள் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக 2 × 72 எவ்வளோ 144. அப்போ 72ல் பாதி அப்படி தானே 0.5 அப்போ 36. இது ரெண்டு ஆட் பண்ண 180 வருது. அப்போ ஆப்ஷன் ஏ 180 அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ 2.5 இன்டூ 72வா அப்போ 25 டிவைடட் பை 10 இன்டூ 72ன்னு எழுதிட்டேன்னு வைங்களேன். இப்போ 5 டேபிள் அடிச்சா இங்கே 5 டைம்ஸ் இங்கே 2 டைம்ஸ். அப்போ இங்கே அடிச்சோம்னா 6. அப்போ 5 இன்டூ 36 180. ஸோ இந்த மாதிரி போடலாம். ஸோ எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும். எது நம்மளுக்கு அந்த டயத்தில் அந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்தா. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 72 இன்டூ 2 டைம்ஸ் எவ்வளவு 144. 0.5 இருக்குல்ல நான் இதை பிரிச்சுட்டேன். 2வையும் 2.05 அப்படின்னு நான் பிரிச்சுட்டேன் இன்டூ 72. அப்போ 2 டைம்ஸும் 0.5. 0.5னா என்னது 1/2வா ஹாஃப் பாதி. அப்போ 72ல் பாதி எவ்வளவு 36. அப்போ 144 + 36 180. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது வந்து என்னன்னா நான் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கேன் டிவைடட் பை 10 போட்டிருக்கேன். அப்போ 2.5 நான் எப்படி எழுதிக்கலாம் 25 டிவைடட் பை 10 அப்படின்னு எழுதிக்கலாம்ல. அப்போ இந்த 25 டிவைடட் பை 10 நான் அதுக்கப்புறம் மீண்டும் 5 டேபிளால் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் அதே மாதிரி தான். இப்போ பாருங்க பாயிண்ட்ஸாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இது பண்ண வேணாம், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ 21 மைனஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் இதை டிவைட் பண்ணுமா. அப்போ 4.9 டிவைடட் பை 7 அப்படின்னா என்ன வரும் 0.7 வருமா. ப்ளஸ் 3.9 இன்டூ 0.4 ப்ளஸ் 0.9. இப்போ இங்கே 0.4 + 0.9 இருக்கு. டேரெக்டாக ஈஸியாக ஆட் பண்ணுறதுன்னு அப்படி ஆட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு படி போர்ட் மாஸ் படி நம்ம என்ன பண்ணணும் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இதை வேணால் நீங்கள் மைனஸ் பண்ணால் படிக்கலாம். 20.3 வரும் ப்ளஸ் இப்போ மல்டிப்ளை பண்ணால் ஓகே இது ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. 4 × 39 அப்படி மல்டிப்ளை பண்ண 6 டைம்ஸு 3 டைம்ஸு 12 156ன்னு வருதா. ஸோ இந்த 156 பாயிண்ட்டை எங்கே வைக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஒரு பாயிண்ட் தள்ளி வைக்கணுமா 2 பாயிண்ட் தள்ளி வைக்கணுமா அப்படின்னு. ஒன்றும் இல்லை ரெண்டையுமே பாருங்கள். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு நம்பர் இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு நம்பர் இருக்குது. அப்போ மொத்தமாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் அப்படின்னா பாயிண்ட் எங்கே வைக்கணும்
ஒன்றுக்கு பக்கத்தில் வைக்கணும் 1.56 அப்படின்னு. ஒருவேளை இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர், இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 நம்பர் அப்படின்னு இருந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஆன்சர்லாம் 3 நம்பர் தள்ளி வைக்கணும். ஸோ எத்தனை பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் தள்ளி வச்சிடணும். ப்ளஸ் இங்கே என்னது 0.9. ஓகே, இங்கே ஆட் பண்ண என்ன வரும் 21.86 ப்ளஸ் 0.9. அப்போ 0.9னா இங்கே என்ன வரும், இங்கே 6 தான் 7.22. அப்போ 22.76 ஆப்ஷன் டி 22.76 அப்படின்றது. ஸோ நார்மல் ஆடு தான். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் இப்படி கூட ஆட் பண்ணி பார்க்குறேன். 20.3 1.56 0.9. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப இங்கே என்னது எம்டி ஸ்பேஸில் 0 தான். அப்போ இங்கே என்ன வரும் 6. இங்கே ஆட் பண்ண வரும் 8 8 + 9 17 7. இங்கே 1 அப்போ 2. ஸோ 22.76 அப்படின்றதா. ஸோ நார்மல் அடிஷன் தான். ஸோ அடிஷன் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டக்குன்னு ஒரே இதில் இந்த மாதிரி டேரெக்டாகவே போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம எழுதி போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை, டைம் வேஸ்ட் ஆகாது நம்மளுக்கு. ஸோ அதுதான் விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னது 9 இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ 9 × 9 + 9 + 9 / 9 - 9 இதெல்லாம் பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். போர்ட் மாஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் டிவிஷன் தான் பண்ணணும் அப்படின்னு. அப்போ இதை டிவைட் பண்ணணும். அப்போ இங்கே 9 × 9 நம்மளுக்கு என்னது 81 தெரியும். ப்ளஸ் இங்கே பண்ணால் என்ன வரும் 1 தான் வரும். 9 / 9 மைனஸ். அடுத்து என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அடிஷனும் சப்ராக்ஷனும் பண்ணணும். ஓகே, இங்கே மல்டிப்ளை பண்ண என்ன வரும் -81 + 9 அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் இங்கே மல்டிப்ளிகேஷனா 81 - 9 -81. ஸோ இவ்வளோ தான் முடிஞ்சு. மொத்த ஈக்குவேஷனையுமே நம்ம எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு +81 இங்கே ஒரு -81 கேன்சல். இங்கே ஒரு +9 இங்கே ஒரு -9 கேன்சல். இங்கே ஒரு +81 இங்கே ஒரு -81 கேன்சல். அப்போ ரிமைனிங் இருக்குது 1. நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1 அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு சம்ம பார்க்குறப்ப ரொம்ப பெருசாக தெரியும், ஆனால் அது ஒரு சின்ன கான்செப்ட் தான். இதில் ஃபஸ்ட்டு எதோ சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே போதும், அந்த சம்ம ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டிவிஷனை சால்வ் பண்ணிங்கன்னா மற்ற எல்லாமே என்னது, அடுத்து இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷன் இங்கே மல்டிப்ளிகேஷன் இங்கே இதை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிஷன் சப்ராக்ஷன் இருக்குது, மீதி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கா. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக என்ன இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு இப்படி பண்ணி எழுதலாம். இப்போ ஃபஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 7 3 21 21 + 1 22 / 7 ப்ளஸ். அப்போ இதே மல்டிப்ளை பண்ணால் 9 2 18 18 + 2 20. அப்போ 20 / 9 மைனஸ் 1 63 63 + 4 67 / 63. ஸோ இதுக்கான எல்சிஎம் பார்த்தீங்கன்னா என்னது 63. ஸோ நம்மளுக்கு கீழே டினாமினேட்டரில் வந்து சேமாக இருக்கணுமா, அப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கணும்னா இங்கே 63 இருக்குது. அப்போ இங்கேயும் 63 வரணும், இங்கேயும் 63 வரணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இங்கே 7 இருக்குது, இங்கே நான் × 9 பண்ணேன், மேலையும் கீழே எப்போ என்ன ஒன்று பண்ணுறோமோ அதை மேலையும் கீழையும் தான் பண்ணணும். அப்போ × 9 பண்ணேன்னா இங்கே என்னது எனக்கு 63 அப்போ மேலே என்னது 8 1 198 ப்ளஸ் இங்கே என்ன பண்ணோம் × 7 பண்ணால் கீழே எனக்கு 63. அப்போ அதே மாதிரி மேலே × 7 இப்போ 140 கீழே என்னது 63 மைனஸ் இங்கே என்னது அதே தான் 67 - 63. இப்போ இங்கே டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் 63 தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ மேலே என்ன இருக்குது 198 140 இது ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும் 8 3 1 338 -67. அப்போ 7% இங்கே 1 இங்கே மொத்தம் இங்கே ஒரு 3% 27. அப்போ 271. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா, இல்லை. அப்போ என்ன பண்ணோம், நம்ம ஃபர்தராக டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ண என்ன வரும் 271. ஓகே, இது டிவைட் பண்ண என்ன வரும் 4 டைம்ஸ் அப்படின்னு போட்டோம்னா இங்கே எத்தனை 2 × 1 25. அப்போ இங்கே ரிமைனிங் எவ்வளவு 62 72 அப்படி பண்ணால் ரிமைனிங் 19 வரும். அப்போ 419 / 63 ஆப்ஷன் ஏ 41963. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்னது நார்மல் ப்ரொசீஜர். நார்மலாக நம்ம போடுற ப்ரொசீஜர் தான். பட் நம்ம அவ்வளோ தூரம் போடணுமான்னு கேட்டால் அவ்வளோ தூரம் போட தேவையில்ல. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியுது. இந்த இதை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ 3 1/7 அப்படின்னு இருக்கா, இது என்ன ஆக்சுவலானா 3 + 1/7 அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதானே பண்ணுறோம். அப்போ 3 + 1/7 7 3s are 21 21 + 1 22. அப்போ 22 / 7 தானே. ஸோ இந்த பிரிச்சு இருக்க கான்செப்ட் தான் என்னது இங்கே இருக்குது 22 / 7 அப்படின்னு போடுறது. எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான். 2/9 அப்படின்னா என்ன அர்த்தம் 2 + 2/9 அப்படின்னு அர்த்தம். 1
4/63 அப்படின்னு என்னது 1 + 4/63 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது என்ன பண்ணலாம்னா நம்ம பிரித்து கூட எழுதிக்கலாம். 3 + 2 - 1 அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன், பிரித்து எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி ப்ளஸ் 1/7 + 2/9 - 4/63 அப்படின்றது. ஸோ இப்போ இங்கே ஆட் பண்ணணும் 5 - 1 4. ஸோ இந்த 4 வந்துச்சா, அப்போ 4 இந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்து அப்படி கூட போடலாம். இல்லை நான் ஃபர்தராக ஃபுல்லாக சால்வ் பண்ணியே போடுறேன் அப்படின்னாலும் போடலாம். ஓகேவா? அப்போ மீதி இங்கே என்ன இருக்குது, இங்கே அதே மாதிரி எல்சிஎம் எடுத்தால் கீழே 63. அப்போ 63 வரணும்னா இங்கே என்னது இன்ட்டு 9 பண்ணோம்னா மேலே 9 ப்ளஸ் இங்கே 7 பண்ணோம்னா 14 - 4. அப்போ என்ன வரும், 9 இங்கே இப்போ மைனஸ் பண்ண என்ன வரும் 19. அப்போ 19 / 63. இங்கே ஒரு 4. அப்போ 4 + 19 / 63 அப்படின்னா என்ன அர்த்தம், 4 19 / 63. ஸோ இதான் இது நம்மளுக்கான ஆன்சர். ஸோ செம்ம நீங்கள் புரிஞ்சுக்கிறத வச்சு தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணியும் போடலாம், இல்லை இந்த மாதிரி ஷார்ட்டாகவும் போடலாம். இந்த இதை வந்து நான் இப்போ இந்த இது நீங்கள் போடணும்னா இது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அப்போ 3 1/7 அப்படின்னா 3 + 1/7 அப்படி தான் நம்ம எழுதியிருக்கணும் அப்படின்றதா இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரிச்சிருக்க கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த செம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து நீங்கள் மிக்ஸ்டு ஃபார் இம்ப்ராப்பர் ஃபேக்ஷனை ப்ராப்பர் ஃபேக்ஷனை மாற்றி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதை எல்சிஎம் எடுத்து அந்த மாதிரி போடணும். ஸோ இது வந்து இதை கம்பேர் பண்ணுறப்ப இது எவ்வளோ ரொம்ப ஈஸி தானே. அப்போ இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு டைம் ரொம்ப மிச்சமாகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த மாடலு. ஸோ இப்போ எப்படி இருக்கே டிவைட்னா, இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன இப்போ எல்லாமே டிவைடாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் வரும். இப்போ இங்கேயும் டிவைடு, இங்கே டிவைடு. ஸோ இந்த டிவைட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்வர்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது இந்த டிவைடு எங்கெல்லாம் வருதோ அந்த டிவைடை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறேன். மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறேன் அப்படின்னாலே நான் வந்து அதை ரெசிப்ராக்கல் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 5 / 3 அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். இப்போ இந்த 5 / 3 அப்படின்னா என்ன அர்த்தம், 5/3 அப்படின்னு தானே அர்த்தம். ஓகே, இப்போ இந்த டிவைடை நான் என்ன பண்ணுறேன்னா மல்டிப்ளிகேஷனை மாற்றணும் அப்படின்னா இதை என்ன எழுதிக்கலாம், இதை நான் ரெசிப்ராக்கல் பண்ணிக்கிறேன் 1/3 அப்படின்றது. ஸோ 5 × 1/3 5/3. ஸோ ரெண்டும் ஒன்று தான். அப்போ இதுவும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான். அப்போ 5 / 3 அப்படின்னாலும் 5/3 தான், 5 × 1/3 அப்படின்னாலும் 5/3 தான். அப்போ இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனை மாற்றினேன் அப்படின்னா இந்த நம்பர் என்ன ஆகுது, எனக்கு ரெசிப்ரோக்கல் ஆகுது. 3 அப்படின்னா 1/3 ஆகுது. ஒருவேளை 3 இப்போ இங்கே பாருங்களேன், 5 / 1/3 அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம், 5 / 1/3 அப்படின்னா 5 × 3 = 15 அப்படின்னு வந்துடும். எப்படி இந்த 1/3 இங்கே மல்டிப்ளிகேஷனாக வந்துடும். ஸோ இது வந்து மேலே வரப்போ என்னது 1/3 மல்டிப்ளிகேஷனாக வந்துடும். அப்போ அதே மாதிரி தான் இங்கே 5 / 1/3 அப்படின்னா 5 இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறேன், இன்ட்டு போடுறேன் அப்படின்னா இதோட ரெசிப்ராக்கல், இதோட தலையில் 3, அப்போ இன்ட்டு பண்ணால் 15. ஸோ இது ரெண்டும் ஒன்று தான். அப்படி இருக்கப்ப அந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா இதை டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளிகேஷனே போடலாமா. அப்போ ஃபஸ்ட் நம்பர் மட்டும் என்னது 1/8, இங்கே ஒரு டிவிஷன், இங்கே ஒரு டிவிஷன், 4 டிவிஷன் இருக்குது. அப்போ எல்லாமே மல்டிப்ளிகேஷன். 8 × 8 போட்டாச்சா. அப்போ எத்தனை 8, 1 2 3 4, இன்னொரு 8. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அடிச்சு கொடுத்தா ஒரு 8 கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கு என்னது 8³ என்னது 5 1 2. ஸோ இந்த ஸ்கொயர் கியூப்லாம் நம்ம என்னது டேரெக்டாக படிச்சு வச்சுருந்துருக்கணும். இப்போ 8³ அப்படின்னா 5 1 2, 7³ அப்படின்னா 3 4 3, 6³ அப்படின்னா 2 1 6, 5³ அப்படின்னா 125. ஸோ இந்த மாதிரி படித்து வச்சுருந்தோம்னா நம்ம டேரெக்டாக போட்டுடலாம். அப்போ இங்கே ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் ஏ 5 12 அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ராக்கெட் வந்துச்சா. இந்த ப்ராக்கெட் தான் என்ன சொல்லுவாங்க, விண்கலம் இல்லாட்டி ப்ராக்கெட் இல்லை பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னா இங்கே ப்ராக்கெட் இருக்குது. இதுக்குள்ளே இந்த எதுக்குள்ள வந்து ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்களோ எதுக்கெல்லாம் அந்த பார் கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே தான் ப்ராக்கெட் பண்ணணும். அப்போ ப்ராக்கெட் அப்படின்னா இங்கே என்ன வரும், 18 - ப்ராக்கெட் ஆஃப் 11. அப்போ 18 - 11 7. ஸோ அப்போ இந்த மொத்த இதையும் நான் சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வருது 7 அப்படின்னு வருது. ஸோ புரிஞ்சா இந்த ப்ராக்கெட் அதாவது 8 + 3 அப்படின்னா 8 + 3 ப்ராக்கெட் அப்படின்னு அர்த்தம். அப்போ 8 + 3 11 அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகேவா, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் 18 - 11 7 அப்படின்றது. அப்போ 14 - 7 7 தான். அப்போ 14லேருந்து 7 கழிச்சோம்னா 7 தான். அப்போ 25 - 16 இங்கே என்னது ஒரு ப்ராக்கெட் இருக்கா. அப்போ -7 தானே. அப்போ இங்கே 7. அப்போ 16 - 7 எவ்வளவு, அங்கே ஒரு 6 போச்சுன்னா இங்கே 9. அப்போ 25 - 9. அப்போ 25லேருந்து 9 போச்சுன்னா 16. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன்
பி ஏ 16 அப்படின்றது தான். ஸோ வந்து நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான் இது எல்லாமே. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட டைப்ஸ் தான். ஸோ மாட்ரேட் உங்கள் பேசிக்லேருந்து ஒரு மாட்ரேட் லெவல் வரைக்கும் இருக்கும். ஸோ நம்ம அடுத்தடுத்து பார்க்குறப்ப ரெக்கரிங் டெசிமல் இல்லை வந்து லேடர் பேஸ்டு இல்லை அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன் அந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இது சிம்பிளிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்றனால உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் தான். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஆல்ரெடி எதுவுமே தெரியாமவங்க இருப்பாங்க, பாதி தெரிஞ்சவங்க இருப்பாங்க, நல்லா தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம வீடியோ அப்படின்னு கொடுக்குறப்ப எல்லாத்துக்குமே பொதுவாக தான் கொடுக்க முடியும். அப்போ எதுவுமே தெரியாதவங்களுக்கும் நம்மளுக்கு புரியணும், ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும், இல்லை ஃபுல்லாக தெரிஞ்சவங்களுக்கும் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் எல்லா கான்செப்ட்டும் சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நார்மல் இது போர்ட் மாஸ் ரூல் தான். போர்ட் மாஸ் ரூல் 16 - 7 பார்க்குறப்ப 9, இங்கே 12, 25 - 9 16 அப்படின்றது ஆன்சர். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் சிம்பிளிஃபிகேஷனில். ஓகே, இந்த சம் பாருங்களேன். இது ஆக்சுவலாக பெருசாக இருக்கும், சம் தான் பெருசாக இருக்கும், பட் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ ப்ராக்கெட்ஸ் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா போதும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது, அப்படி தானே. அப்போ ஆர்டர் அப்படின்னு பார்க்குறப்ப இதுதான். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்து சால்வ் பண்ணுமா? இப்போ இதை எடுத்து சால்வ் பண்ண அப்படின்னு என்னது? 12 / 21 × 14 / 15. இங்கே என்னது? டிவிஷன் இருக்குது. அப்போ இது என்ன மல்டிப்ளிகேஷனை மாற்றணும் அப்படின்னா இது ரெசிப்ராக்கல் ஆகும்ல. அப்போ × 45 / 24. ஓகே, அப்போ இது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோன்னா என்ன வரும்? இப்போ எது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஈஸியாக அடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்து அதை அடிச்சு கொடுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள் 14 - 21 அடிக்கலாமா? 7 10 வருஷம் இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். இப்போ 15 × 3 45 ஒரே தான் டேரெக்டாக அடிச்சிடலாம். ஸோ இதை வந்து திருப்பி தனியாக நீங்கள் 3 டைம் ஒன்று இல்லை 15 தனியாக அப்படி அடிக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஈஸியாக மல்டிபிள் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாகவே அடிச்சிடலாம். இங்கே அதே மாதிரி பாருங்கள் 12 2s are 24. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மொத்தமாக கேன்சல் ஆனால் இங்கே என்ன வரும்? 1 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ மல்டிப்ளிகேஷனில் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 1 அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் இந்த பார்ட்டை கேன்சல் பண்ணுமா? அடுத்து என்ன வரும்? 36 / 45 இன்டூ ரெசிப்ராக்கல் பண்ணால் 25 / 24. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 5 டேபிள் அடிச்சா இது 5 டைம்ஸ், இது 9 டைம்ஸ். 4 டேபிளால் அடிக்கலாமா? இதை 9 டேபிள் அடிச்சா இதை 4 டைம்ஸ். அப்போ இங்கே எடுத்தோம்னா 6 டைம்ஸ். அப்போ இங்கே என்னது? 5/6. ஓகே, இதோட மொத்த வேல்யூ 5/6. ஸோ இப்போ பாருங்க இந்த ப்ராக்கெட்லேருந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம எழுத போகிறோம். ஓகே, இப்போ இங்கே பாருங்க 1/6 × 5/6 இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்? 5/36 அப்படின்னு வந்துருமா? அப்போ 1/8 + 5/36 - 1 + 27 / 36. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக இந்த ப்ராக்கெட் எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் கடைசியில் இதுதான் வந்திருக்கு. அப்போ 1/8 + 5/36 - 1 + 27 / 36 அப்படின்றது. ஓகே, இதை நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 36 மைனஸ் அப்படின்னு போனோம்னா 1/8 - 5 - 6 - 31 / 36 + 27 / 36. இப்போ இது பாருங்க ரெண்டு பேஸ் காமனாக இருக்கா? அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாமா? அப்போ 27 - 31 அப்படின்னு பார்க்குறப்ப அங்கே ஒரு என்னது 4 வருமா? அப்போ 4. அப்போ 1/8 - 4/36. ஓகே, இதை அடிச்சு கொடுத்தா 1/9 வரும். அப்போ 1/8 - 1/9 கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை எல்சிஎம் எடுத்து போட்டாலும் ஓகே. இங்கே 9 - 8 / 72 = 1/72. ஸோ இதுக்கான ஆன்சர் 1/72. ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் சி 1/72. ஸோ புரிஞ்சா? கரெக்ட். லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து 1/8 - 1/9 வந்தா இதை வந்து எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ 8க்கும் 9க்கான எல்சிஎம் என்னது? 72. இது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல நம்ம தெளிவாக பார்க்கலாம் கான்செப்ட் என்னென்னு. ஸோ இதை வந்து டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 72. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண 9 இங்கே போயிடுச்சு, இங்கே 8 இங்கே போயிடுச்சுன்னா 9 - 8 1. அப்போ 1/72 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இது வந்து பார்க்க தான் கொஞ்சம் ப்ராக்கெட் பெருசாக இருக்கும். ஸோ நம்ம சால்வ் பண்ண ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்துங்க. இங்கே அதே மாதிரி என்னது இது இருக்கா? ஸோ விண்கலம் இருக்குது, பார் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா ப்ராக்கெட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ப்ராக்கெட் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இதை சால்வ் பண்ணணும். டிவைட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட் இதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டிவைட் பண்ணணும். இப்போ இங்கே நான் பண்ண 6 7/3 7/3 - 1/3 அப்படின்னு என்ன வரும்னா 6 / 3 வருமா? ஓகே, இப்போ இங்கே என்ன வரும்? 7/3 வருமா? 9 11 10/3 வரும். ஓகேவா? 3 3s are 9 9 + 1 10. அப்போ 10 / 3. இங்கே டிவிஷன் ஆஃப் இது வரும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் 3 / 6. அப்போ 3 3 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே 5/3
3 அப்படின்னு 2ஆல் அடிச்சோம்னா மேலே 5 இங்கே 3. ஓகே ஓகே இப்போ இதை வந்து இதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா 12 13 + 13 டிவைடட் பை 3 + 5/3. அப்போ ஆட் பண்ண என்ன வரும் 18 டிவைடட் பை 3. இதை நீங்கள் அடிச்சு கொடுத்து 6ன்னு வச்சு போட்டாலும் சரி, இல்லாட்டி இதை வந்து டேரெக்டாக போட்டாலும் சரி. இங்கே என்ன வரும் 3 3 9 9 + 1 10 10/3ன்னு வரும். அப்போ இங்கே 10/3 மைனஸ் இதோட மொத்த வேலையை சால்வ் பண்ணால் எனக்கு 18/3. அப்போ 10/3 மைனஸ் 18/3 அப்படின்னு என்ன வருது 10 - 18 -8 டிவைடட் பை 3. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ -8 டிவைடட் பை 3. ஸோ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஸோ எப்பயுமே போர்ட் மாஸ் அப்படின்றப்ப நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் சின்ன ப்ராக்கெட்டு அப்புறம் கர்லி அப்புறம் தான் என்னது நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் சால்வ் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த சின்ன ப்ராக்கெட் ஸ்மால் ப்ராக்கெட் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன கொடுத்துட்டாங்க ஒரு பார் கொடுத்துட்டாங்க. அப்போ பார் அப்படின்னு வரப்ப நம்ம ஃபஸ்ட்டு அதை தான் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும். இது ரெண்டையும் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி எப்பயுமே அந்த போர்ட் மாஸ் அப்படின்றத அந்த நம்ம வந்து ஆர்டரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கான ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் அது ஒரு முக்கியமான ரூல். ஸோ போர்ட் மாஸை பொறுத்த வரைக்கும் ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு கான்செப்ட்னா போர்ட் மாஸ் பேசிக் கான்செப்ட் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த புது கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.